வெல்கம் டு ஸ்டடிக்கு தமிழ். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மே 19. ஸோ மே 19க்கான அந்த டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து ஒரு எம்சிக்யூ ஃபார்மேட்டில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம டெலிகிராம் குரூப்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த யூடியூப் வீடியோஸ்க்கான பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மே 20 ஆயிடுச்சு. ஸோ நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த சூப்பர் வின்னர் கான்டெஸ்ட்டில் வந்து வின் பண்ணி ஸோ அந்த $200 கேஷ் ப்ரைஸ் வந்து யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்னையோட பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 month ஆயிடுச்சு. ஸோ யார் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து ஒரு நாள் கூட விடாமல் டீட்டெயில் ஆன்சர்ஸ் கொடுத்துருந்தாங்களோ ஸோ அவங்களுக்கு தான் வந்து அந்த $200 கேஷ் ப்ரைஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் சூப்பர் வின்னர் அவங்க தான். ஸோ அவங்க யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட எண்ணில் வந்து நான் வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு எம்சிக்யூஸ் பார்த்துடலாம். சென்டர் அப்ரூவ்ட் டு மாடிஃபிகேஷன் ஆஃப் டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஆஃப் உஜ் மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் லொக்கேட்டட் ஆன் ரிவர் உஜ். த ப்ராஜெக்ட் இஸ் இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். ஸோ ரிவருக்கு மேலே வந்து ஒரு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்க அப்ரூவல் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா உஜ் ரிவர் மேலே தான் வந்து அந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட் வந்து கட்ட போகிறாங்க. ஸோ அந்த ரிவர் வந்து எந்த ஸ்டேட் இல்லை யூனியன் டெரிட்டரியில் இருக்குது அப்படின்றதான் கொஸ்டின். எஸ், ஸோ அந்த ரிவர் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தான் வந்து அந்த உஜ் ரிவர் வந்து இருக்குது. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர் பார்த்தீங்கன்னா ஜிசி முர்மு, கிரீஷ் சந்திர முர்மு அப்படின்றதான் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட கவர்னர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து ரீசெண்டாக ஆர்டிகல் 370, 35 எல்லாம் வந்து அபாலிஷ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக ஜம்மு அண்ட் காஷ்மீர் லடாக்கி எப்போ வந்து அந்த யூனியன் டெரிட்டரி அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா October 31. ஸோ அது பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேலோட பர்த்டே, நேஷனல் இன்டகிரேஷன் டே அன்றைக்கி தான் வந்து ஸோ அந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து அஃபீஷியலாக வந்து யூனியன் டெரிட்டரி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்டோட எஸ்டிமேட்டட் காஸ்ட், ஸோ அந்த உஜ் ரிவர் மேலே கட்ட போகிற அந்த மல்டிபர்பஸ் ப்ராஜெக்டான எஸ்டிமேட்டட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 9,167 கோடி ரூபாய். Which Indian-based company has acquired the balance 25% stake in Kenya-based Canon Chemicals? ஸோ வந்து இந்த கென்யாவோட கம்பெனி Canon Chemical அப்படின்ற கம்பெனி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 75% ஸ்டேக் வந்து இவங்கள்ட்ட தான் இருந்துச்சு. ஸோ இப்போ பேலன்ஸ் 25% ஸ்டேக்கையும் சேர்த்து வாங்கிட்டாங்க. ஸோ அது எந்த கம்பெனி? எஸ், இந்தியாவில் இருக்க கோட்ரேஜ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் கோட்ரேஜ் தான் பார்த்தீங்கன்னா அந்த Canon Chemicals அப்படின்ற அந்த கம்பெனி வந்து மிச்சம் இருக்க 25% அக்யூர் பண்ணிட்டாங்க. Who has been appointed as the new managing director of Jammu and Kashmir Bank for a period of 3 years? ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட MD and CEO வந்து 3 வருஷத்துக்கு வந்து ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுபைர் இக்பால் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட MD and CEO. ஸோ RK சிப்பார் அப்படின்றவர் நம்ம ரீசெண்டாக படிச்சிருப்போம். ஸோ அவர் தான் வந்து இன்ட்ரீம் MD and CEO இருந்தார். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த JNK பேங்கோட சேர்மேனை வந்து கண்டினியூ பண்ண போகிறாரு. ஜுபைர் இக்பால் வந்து MD and CEO இருக்க போகிறாரு. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து ஃபவுண்ட் பண்ணியார் பார்த்தீங்கன்னா October 1, 1938. ஸோ அதில் ஹெட் குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகரில் இருக்குது. ஸோ RK சிப்பார் சேர்மேனு, அதுக்கப்புறமா ஜுபைர் இக்பால் வந்து MD and CEO. Scientists of IIT, Indian School of Mines, ISM, CSIR, IICB teamed up to find a solution to understand which common neurodegenerative disease with no cure. ஸோ இதில் வந்து இந்த எந்த டிசீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க IIT. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா CSIRோட அந்த IICBயும் சேர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். ஸோ இந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரெயினோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அஃபெக்ட் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஒரு மென்டல் ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க. ஸோ அதுதான் வந்து அந்த பார்க்கின்சன் டிசீஸ் அப்படின்றது. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தன்பத், அதே மாதிரி வந்து IICB இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி, அவங்க 2 பேர் தான் வந்து சேர்ந்து வந்து அதுக்கான அந்த கியூர் வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. ஸோ அந்த தன்பத் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட். ஸோ இந்த IIT தன்பத் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் பயாலஜி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஸோ அவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து அந்த பார்க்கின்சன் டிசீஸ்க்கு வந்து மருந்து கண்டுபிடிக்க போகிறாங்க. Which of the following institute working with Intel India and IIT Hyderabad in developing a faster and cost efficient COVID-19 diagnostic solution? ஸோ வந்து அந்த COVID-19 டெஸ்டிங் பண்ணுறதுக்காக வந்து ஒரு ஃபாஸ்டர் கிட் வந்து தயாரிக்க போகிறாங்க. இன்டெல் இந்தியாவும் IIT ஹைதராபாத்தும் சேர்ந்து யார் கூட ஸோ ஒரு 3 ஆர்கனைசேஷன் கண்டுபிடிக்க போகிறாங்க. இன்டெல் இந்தியா, IIT ஹைதராபாத், இந்த இன்னொரு ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ அது இன்னொரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச். ஸோ CSIR ஃபவுண்ட் பண்ணியார் பார்த்தீங்கன்னா 1942. ஸோ அதோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பிரைம் மினிஸ்டர் தான் பிரசிடென்ட்டாக இருப்பாங்க. ஸோ டைரக்டர் ஜெனரல் பார்த்தீங்கன்னா சேகர் C. மாண்டே. நேஷனல் டெங்கு டே. ஸோ நேஷனல் டெங்கு டே இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. 16th May தான் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெங்கு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க.
Lieutenant General P.S. Rajeshwar has commissioned the 103rd landing craft utility MK class vessel INLCU L57 into Indian Navy at which port? ஸோ வந்து லெஃப்டினன்ட் ஜெனரல் வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வர் அப்படின்றவர் ஒரு லேண்ட் கிராஃப்ட் யூட்டிலிட்டி வெஹிக்கிள், அதாவது பார்த்தீங்கன்னா INLCU L57 அப்படின்றது வந்து இந்தியன் நேவிக்காக வந்து கமிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ எந்த போர்ட்டில் வந்து அதை வந்து கமிஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ எந்த போர்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட் பிளேயர் போர்ட். ஸோ அந்தமான் நிக்கோபாரில் இருக்க போர்ட் பிளேயர் போர்ட் தான் வந்து அந்த INLCU L57 அப்படின்ற அந்த MK கிளாஸ் வெசலை வந்து கமிஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 7th of the series in 8 such vessels. ஸோ வந்து அது 8 வெசல்ஸ் செஞ்சு முடிக்கிற அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இது வந்து 7வது வெசல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா GRSC, கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தால வந்து இருக்கு அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இந்த கிளாஸ் வெசல்ஸை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. Who is author of Wuhan Diary Dispatches from a Quarantine City? ஸோ இந்த Wuhan Diary அப்படின்ற ஒரு புக்கு, Dispatches from Quarantine City. ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊஹான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 76 நாளில் வந்து லாக்டவுனில் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த லாக்டவுன் வந்து லிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ பீப்புளெலாம் நிறையா அந்த ஃபேஸ்புக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் நிறையா போஸ்ட் போட்டிருப்பாங்களா. ஸோ அதெல்லாம் கேதர் பண்ணி ஸோ அதை கம்பேர் பண்ணி ஸோ அவங்களோட அந்த வாழ்க்கை வந்து அவ்வளோ நாளைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது வந்து ஒரு புக்காக எழுதியிருக்காங்க. ஸோ எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபேங் அப்படின்றவங்க தான் அந்த ஊஹான் டைரி அப்படின்ற புக்கை வந்து எழுதியிருக்காங்க. According to the report, India's utility scale solar parks, a global success story. The installation of utility scale solar parks in India has started the India's energy sector transition. Who prepared this report? ஸோ வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காங்க. அது என்ன பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் யூட்டிலிட்டி ஸ்கேல் சோலார் பார்க் குளோபல் சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ அந்த சோலார் பார்க்ஸ்லாம் கொண்டு வந்தனால தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவோட அந்த எனர்ஜி செக்டாரே வந்து ஒரு பெரிய டிரான்சிஷனுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டில் படி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ரிப்போர்ட்டை தயாரித்தவர் யார்? இந்தியாஸ் யூட்டிலிட்டி சோலார் ஸ்கேல் பார்க்ஸ் எ குளோபல் சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்ற ரிப்போர்ட்டை தயாரிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காஷிஷ் ஷா அப்படின்றவர் தான் தயாரிச்சிருக்காரு. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிசர்ச் அனலிஸ்ட், இன்ஸ்டியூட் ஃபார் எனர்ஜி எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு இன்ஸ்டியூட்டோட ரிசர்ச் அனலிஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த காஷிஷ் ஷா அப்படின்றவர். ஸோ அவர் தான் வந்து அந்த ரிப்போர்ட் வந்து விட்டுருக்காரு. ஸோ இந்த IEFAவோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஓஹியோ, யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ யூஎஸ்ல இருக்க ஓஹியோ தான் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ். University of Hyderabad and CSIR CCMB are tied up with which company to develop antibody-based immunotherapy for treatment for COVID-19? So University of Hyderabad and the Council of Scientific Industrial Research சேர்ந்து யார் கூட வந்து ஒரு ஆன்டிபாடி இம்யூனோதெரபி தயாரிக்கிறதுக்காக வந்து டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்ஸ் பயோ ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருக்கு. ஸோ அவங்க கூட தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டிபாடி பேஸ்ட் இம்யூனோதெரபி தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. A group of ministers panel headed by Social Justice and Empowerment Minister and Employment has started many proposals that includes land pooling to corporate agriculture, opening up EPF and ESIC for unorganized sector. ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் யாரோட தலைமைக்குன்னா சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர்ஸ் கீழே வந்துருன்னா அந்த கார்பரேட்டைஸ் அக்ரிகல்ச்சர். ஸோ அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த தரிசு நிலத்தெல்லாம் வந்து லீஸுக்கு விடுறதுக்கு, ஸோ கம்பெனிக்கு லீஸ் விடுறது அந்த கார்பரேட்டைசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அப்புறம் வந்து EPF ESICலாம் பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டாரில் வேலை பார்க்குறவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா டிராஃப்ட்ஸ் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து யாரோட தலைமையில் நடந்துச்சு? ஸோ அந்த சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்டர் யார் அப்படின்றதான் கொஸ்டின். யாருன்னு பார்த்தீங்கன்னா தவார்சந்த் கெஹ்லோட் அப்படின்றவரோட தலைமை கீழே தான் வந்து இந்த டிராஃப்ட்ஸ்லாம் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கான்ஸ்டிடுவன்சி பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ். ஸோ வந்து ஒரு ராஜ்யசபா, மத்திய பிரதேஷ்ல ராஜ்யசபா MP. NABARD has sanctioned how much funds to Punjab to ensure continuous credit flow to farmers through the state cooperative banks. ஸோ நபார்ட்லேருந்து பஞ்சாபுக்கு ஸோ ஃபார்மர்ஸ்க்குலாம் கடன் கொடுக்கறதுக்காக எவ்வளோ ரூபா வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1500 crores வந்து கொடுத்துருக்காங்க பஞ்சாபுக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி வந்து பஞ்சாப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்க்கு, அப்புறமா 500 கோடி வந்து பஞ்சாப் கிராமின் பேங்க்ஸ்க்கும் வந்து கொடுத்து அந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கறதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பஞ்சாபோட CM பார்த்தீங்கன்னா அமரிந்தர் சிங். ஸோ அதோட கவர்னர் வந்து VP சிங் பட்னோர். The government has decided to increase the borrowing limit of states from 3% to what percentage of the GDP? ஸோ வந்து அந்த ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்க்கும் அந்த பாரோயிங் பண்ணிக்கிற அந்த கடன் வாங்கிக்கிற லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து அவங்களோட GDPயில் 3% தான் வாங்குற மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோவா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் கொஸ்டின். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஸோ 3%லேருந்து 5% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கவர்மெண்ட் ஹஸ் எக்ஸ்டெண்டட் த நேஷன் வைஸ் லாக்டவுன் டில் விச் டேட்? ஸோ நேஷன் வைட் லாக்டவுன் வந்து லாக்டவுன் 4.0 வந்து போட்டாங்க. ஸோ வந்து என்னைக்கு வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து
May 31, 2020. ஸோ இந்த 4.0 லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அந்த பஸ்ஸஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து அந்த ஸ்டேட்டோட முடிவு. ஸோ வந்து ரெட் ஜோனாக இருக்கா இல்லை க்ரீன் ஜோனாக இருக்கா அப்படின்னு பார்த்து அந்த இன்டர்ஸ்டேட் பஸ்ஸஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த லாக்டவுன் 4.0 வந்து சொல்லிட்டாங்க. World Hypertension Day. So World Hypertension Day is observed on which date? So World Hypertension Day என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா May 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா World Hypertension Day வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அந்த வேர்ல்ட் ஹைப்பர் டென்ஷன் டேயோட தீம் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர், கண்ட்ரோல் இட், லிவ் லாங்கர் அப்படின்றத அந்த 2020க்கான அந்த ஹைப்பர் டென்ஷன் டேவோட தீம். Who has become the Prime Minister of Israel on May 17? ஸோ இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டராக வந்து ஒருத்தர் பதவி ஏற்றிருக்காரு. ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா பெஞ்சமின் நெட்டன்ஹையூ. ஸோ இந்த பெஞ்சமின் நெட்டன்ஹையூன்னு பார்த்தீங்கன்னா 5th டைமாக வந்து இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் ஆகியிருக்காரு. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இஸ்ரேலில் வந்து என்ன நடந்திருக்குன்னா எந்த ஒரு கவர்மெண்ட்டுமே தனி மெஜாரிட்டி கிடைக்கல. ஸோ அதனால வந்து இன்னொரு பார்ட்டியோட சேர்ந்து தான் இவர் வந்து அந்த கேபினெட் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த இன்னொரு பார்ட்டியோட லீடர் பார்த்தீங்கன்னா இந்த பென்னி கேன்ஸ் அப்படின்றவர். ஸோ அதனால அவங்களுக்குள்ள என்ன ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வச்சுட்டாங்கன்னா ஸோ 3 வருஷம் வந்து அந்த பிரைம் மினிஸ்டர் வந்து இருக்கலாம் இஸ்ரேலில். ஸோ ஃபர்ஸ்ட் 18 மாதம் வந்து பெஞ்சமின் நெட்டன்ஹையூ வந்து பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஸோ அவரோட ஆல்டர்னேட்டாக வந்து இப்போ பென்னி கேன்ஸ் இருப்பார். ஸோ அடுத்த 18 மாதம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவார். ஸோ பென்னி கேன்ஸ் வந்து கரண்டாக வந்து இவரோட அந்த கேபினெட்ல டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. அப்படியே 18 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரா மாறிடுவாரு. இந்தியா ஸ்பேஸ் ஏஜென்சிஸ் இஸ்ரோ ஹஸ் டைரக்டட் தி ஸ்டார்ட் அப்ஸ் டு டெவலப் டூல்ஸ் அண்ட் மெஷின்ஸ் ஃபார் விச் மிஷன். ஸோ இஸ்ரோல இருந்து சொல்லிட்டாங்க ஸோ அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லாம் வந்து இந்த மிஷனுக்கு தேவையான டூல்ஸ்லாம் தயாரிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷின். ஸோ ககன்யான் மிஷனுக்கான டூல்ஸ்லாம் வந்து தயாரிக்க சொல்லி இஸ்ரோ நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்ட்டை சொல்லிட்டாங்க. ஸோ இஸ்ரோ வந்து ஃபவுண்ட் பண்ண யார் பார்த்தீங்கன்னா 1969. ஸோ கே சிவன் சாரோட சேர்மேன். ஸோ அது வந்து பெங்களூரில் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து இருக்கு. வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டே. ஸோ வேர்ல்ட் எய்ட்ஸ் வேக்சின் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க? எய்ட்ஸ் டேன்னு கூட சொல்லுவாங்க. வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சின் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 18th May வந்து பார்த்தீங்கன்னா எய்ட்ஸ் வேக்சின் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஸோ வேர்ல்டு எய்ட்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து December 1. அதே வந்து எய்ட்ஸ் வேக்சின் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து May 18. ஸோ வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் பார்த்துக்கோங்க. சென்டர் ஹஸ் அனௌன்ஸ்ட் ஸ்பெஷல் கிரெடிட் ஃபெசிலிட்டி ஆஃப் ஹவு மச் ருபீஸ் ஃபார் ஆல் ஸ்ட்ரீட் வெண்டாஸ். அந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் வந்து இந்த தள்ளுவண்டி கடையெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து கிரெடிட் கடன் கொடுக்கறதுக்காக வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆத்ம நிர்பர் பாரத் அபியானோட அந்த செகண்ட் பேக்கேஜ் பார்ட் 2ல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ்க்கான அந்த கிரெடிட் ஃபெசிலிட்டி. ஸோ அது எவ்வளோ ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 5,000 crores வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டாஸ் கடன் கொடுக்கறதுக்காக வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. Which country has become the first country in the whole of Europe to declare an end to its COVID-19 outbreak? ஸோ யூரோப்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த கொரோனாவிலேருந்து வெளியே வந்தது. ஸோ ஒரு கேஸ் கூட எங்கள் கண்ட்ரியில் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரி? ஸ்லோவேனியா தான் பார்த்தீங்கன்னா ஸோ யூரோப்லேயே வந்து ஃபர்ஸ்ட் கண்ட்ரி. ஸோ அந்த கொரோனா இல்லாமல் கொரோனா ஃப்ரீயான கண்ட்ரி. ஸோ ஸ்லோவேனியாவோட கேபிட்டல் பார்த்தீங்கன்னா லிபுஜானா அப்படின்றது, அதோட கரன்சி வந்து யூரோ. The government of India and which state government have inked 2 loan agreements with Asia Infrastructure Investment Bank and World Bank to improve irrigation services and flood management. ஸோ அந்த ஸ்டேட்ல வந்து இரிகேஷன் சர்வீசஸ் அப்புறம் ஃப்ளட் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக வந்து ஒரு ஏசியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் அப்புறம் வேர்ல்ட் பேங்க் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் தான் வந்து கடன் வாங்கியிருக்காங்க. ஸோ வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆகக்கூடிய காஸ்ட் பார்த்தீங்கன்னா $413.8 மில்லியன் வந்து ஆக போகுது. ஸோ இந்த இரிகேஷன் அண்ட் ஃப்ளட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் பேங்க்லேருந்து ஒரு 145 கோடி, அதே மாதிரி ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க்லேருந்து 145 கோடி. ஸோ 290 ஆயிடுச்சா. ஸோ மிச்சம் இருக்க அந்த 123 பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட்டே வந்து செலவு பண்ண போகிறாங்க. இன்டர்நேஷனல் மியூசியம் டே இஸ் செலிப்ரேட்டட் அக்ராஸ் த வேர்ல்டு ஆன் விச் டேட்? ஸோ இன்டர்நேஷனல் மியூசியம் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18th May தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் மியூசியம் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸ் அவங்க தான் வந்து அந்த டே வந்து ஒவ்வொரு வருஷம் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மியூசியம்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாரிஸ், பிரான்ஸ். அது ஃபவுண்ட் பண்ண இயர் 1946. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் இது. ஸோ மியூசிக் ஃபார் ஈக்வாலிட்டி, டைவர்சிட்டி அண்ட் இன்க்ளூஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அந்த இன்டர்நேஷனல் மியூசியம் டேவோட தீம்.
In order to promote digital education in the country and make e-learning feasible for students and teachers, Union Finance Minister Nirmala Sitharaman launched which program? ஸோ வந்து டிஜிட்டல் எஜுகேஷன் வந்து ஒரு சாத்தியத்துக்கு கொண்டு வர நடைமுறைக்கு வந்து கொண்டு வரதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். ஸோ டீச்சர்ஸ்க்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை வந்து பழகிக்கிறதுக்கு ஈஸியாகிறதுக்காக அது என்ன ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பிஎம்இ வித்யா அப்படின்ற ப்ரோக்ராம் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இவங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர், அது மட்டும் இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸும் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் தான். ஸோ இவங்களோட கான்ஸ்டிடுவன்சி வந்து பெங்களூர் கிடையாது, கர்நாடகா. ஸோ கர்நாடகாலேருந்து வந்த ராஜ்யசபா எம்பி, ஸோ கர்நாடகா ஸ்டேட்லேருந்து வந்த ராஜ்யசபா எம்பி தான் பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன். Who has resigned from SoftBank's board of directors? ஸோ சாஃப்ட் பேங்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. அவர் யார்? எஸ், ஜாக்மா. ஸோ அலிபாபா குரூப்போட ஒன் ஆஃப் த ஃபவுண்டர்ஸ் வந்து அந்த ஜாக்மா அப்படின்றவர். ஸோ அவர் தான் வந்து அந்த சாஃப்ட் பேங்கோட அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அந்த ஜாக்மா பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட ஸ்பீச்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்ஸ்பைரிங்காக இருக்கும். ஸோ யூடியூப்லேயே நிறையா இருக்கும். ஸோ அவங்க எப்போ ஃப்ரீ டைம் கிடச்சிச்சுன்னா வந்து பாருங்கள். ஸோ நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும். Ministry of Agriculture announced that ENAM reached target 1,000 mandis across the state in 18 states across the nation. ENAM was launched in which year? So the National Agriculture Market. So அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ண அந்த மந்திஸோட கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் 585 785 ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஸோ அது வந்து இப்போ 1000 வந்து ரீச் பண்ணிருச்சு. ஸோ 18 ஸ்டேட்டில். ஸோ உங்களுக்கு கொஸ்டின் என்னன்னா அந்த கான்செப்ட், அந்த நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட் அப்படின்னு அந்த கான்செப்ட் வந்து எப்போ வந்து கொண்டு வந்தாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2016 வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியில் தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஸோ அதை மேனேஜ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த போர்ட்டல் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம் அப்படின்றவங்க தான் வந்து அந்த போர்ட்டல் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடக்குதுன்றதை மேனேஜ் பண்ணுறவங்க ஸ்மால் ஃபார்மர்ஸ் அக்ரி பிஸ்னஸ் கன்சோர்டியம். India is among how many countries that have moved a proposal at the World Health Assembly to identify the genetic source of coronavirus? ஸோ இந்தியா வந்து ஒரு எத்தனை கண்ட்ரிஸ் கூட சேர்ந்து வந்து இந்த ஜூனட்டிக் சோர்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நிறையா பேர் சொல்கிறாங்க இல்லையா, ஸோ அனிமல்ஸ்லேருந்து தான் வந்து மனுஷனுக்கு வந்து பரவுச்சு, ஸோ ஒவ்வால்லேருந்து பரவுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கான ஒரு அதுக்கான வந்து ஒரு இதை ரிசர்ச் பண்ண சொல்கிற மாதிரி, ஸோ அதுக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்த சொல்கிறதுக்காக வந்து இந்தியாவோட சேர்ந்து எத்தனை கண்ட்ரிஸ் வந்து அந்த வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி உலக சுகாதார மையத்துக்கு வந்து ப்ரொபோசல் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 62 கண்ட்ரிஸ். ஓவராலாக வந்து அதோட ஜூனட்டிக் சோர்ஸ் பற்றி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு 62 கண்ட்ரிஸ் வந்து உலக சுகாதார மையத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் இந்தியாவும் ஒரு கண்ட்ரி. Who has been appointed as the Director General of the National Real Estate Development Council? ஸோ ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட டைரக்டர் ஜெனரல். ஸோ இது வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் கொஸ்டின். ஸோ யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் கோயல் அப்படின்றவர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட டைரக்டர் ஜெனரலாக அப்பாயிண்ட் ஆயிருக்காரு. Which are the following companies are acquired the animated graphic startup Jiffy? ஸோ ஜிஃபி அப்படின்ற ஒரு அனிமேஷன் ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இதில் எந்த கம்பெனி? எஸ், ஃபேஸ்புக் தான் வந்து அந்த ஜிஃபி அப்படின்ற அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் வந்து ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 2004. ஸோ இது ரொம்பவே முக்கியம். அதோட ஃபவுண்டர் மார்க் ஜுக்கர்பர்க். ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியா, யூஎஸ். What was the name of the representative of OPEC who passed away? ஸோ அந்த OPEC ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோல் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தவர் இப்போ ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹோசைன் ஹசம்போர் ஹர்டிப்லி அப்படின்றவர் தான் வந்து ஸோ இந்த ஒப்பெக்கோட ரெப்ரஸன்டேட்டிவாக இருந்தவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. ஸோ ஒப்பெக்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வியன்னா, ஆஸ்திரியா. ஸோ அதில் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா 13 கண்ட்ரிஸ் வந்து மெம்பர் ஸ்டேட்ஸாக இருக்காங்க. ஸோ அதோட செக்ரட்டரி ஜெனரல் முகமது பேர்கிண்டோ அப்படின்றவர் தான் ஒப்பெக்கோட செக்ரட்டரி ஜெனரல். Which state government has divided its area into red zones and non-red zones? ஸோ வந்து இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பிரிக்கணும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன்ஸ், கிரீன் ஜோன், ஆரஞ்ச் ஜோன் பிரிக்க சொன்னாங்க. ஸோ இவங்க வந்து அதை மீறி வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரிச்சிருக்காங்க. ஸோ ரெட் ஜோன், நான் ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. அது வந்து எந்த ஸ்டேட்? மகாராஷ்டிரால தான் பார்த்தீங்கன்னா 2 ஜோன் தான், ரெட் ஜோன், நான் ரெட் ஜோன் அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹஸ் டிக்ளேர் ஹவு மெனி சிட்டிஸ் அஸ் 5-star கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ். ஸோ கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸாக வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எத்தனை சிட்டிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ 5 ஸ்டார். ஸோ அந்த ரேட்டிங்கில் வந்து 5 ஸ்டார் கொடுத்து ரொம்ப க்ளீனாக இருக்க கார்பேஜ் ஃப்ரீ சிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது வந்து எத்தனை சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6 சிட்டிஸ்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த 5-star ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 6 சிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பிகாபூர், ராஜ்கோட், சூரத், மைசூர், இந்தூரன், நவி மும்பை.
ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு 65 சிட்டிஸ்க்கு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ஒரு 70 சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்டார் ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. Which among the following world leaders is taking hydroxychloroquine to boost immunity? ஸோ இதில் வந்து எந்த லீடர் பார்த்தீங்கன்னா ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன், ஸோ அந்த கொரோனா வைரஸ்க்காக இம்யூனிட்டியை வந்து வளர்த்துக்கிறதுக்கா அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெஸ்லேயே வந்து ஓப்பனாக வந்து சொன்னார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வழக்கம் போல் வந்து நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்தாலே அது யாருன்னா டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக அந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வினை வந்து வெளியே சொல்லி மக்கள் எல்லாரும் அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவர் தான். ஸோ இப்போ வந்து நானே அதான் எடுத்துகிட்டு இருக்கேன் டெய்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கிம் ஜாங் உன் இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட லீடர். ஸோ நரேந்திர மோடி நம்மளோட பிரசிடென்ட், நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஸோ விளாடிமிர் புட்டின் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட பிரசிடென்ட். யுனைடெட் ஸ்டேட்ஸ் issued a statement condemning which nation's exclusion from the World Health Assembly? ஸோ யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏ அமெரிக்காவில் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒரு நேஷனை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த இனிமேல் வந்து மெம்பராக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதை எதிர்த்து வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா தைவான். ஸோ இந்த தைவானில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த தைவான் வந்து சைனாவோட ஒரு இன்டெக்ரல் டெரிட்டரி தான். ஸோ இதுக்கு வந்து தனியாக ஒரு நேஷன் ஸ்டேட்டஸ்லாம் கொடுத்து வந்து WHO இன்டெக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சைனா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால வந்து சைனா வந்து அந்த மெம்பர்ஷிப்லேருந்து வெளியே எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து கண்டம் பண்ணியிருக்காங்க. Who could be the world's first trillionaire by 2026 as per a new report? ஸோ வந்து ஒரு புது ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனர், ஸோ பில்லியனர்லாம் தாண்டி ட்ரில்லியனர் வந்து 2026 வந்து ஒருத்தர் இருக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜெஃப் பெசோஸ். ஸோ அமேசானோட ஃபவுண்டர் அண்ட் CEO ஜெஃப் பெசோஸ் தான் வந்து ஸோ வேர்ல்ட்லேயே ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனராக 2026 இருக்க போறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அந்த ஸ்டடியை வந்து பண்ணதும் பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து இந்த ஸ்டடியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா has grown by 34% on average over the last 5 years. ஸோ கடைசி 5 வருஷத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ அவரோட சொத்து மதிப்பு 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா 2026 அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரில்லியனராக வந்து வேர்ல்டில் ஆயிடுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் வந்து முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடலாம். ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த வின்னர் யார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்கு. எஸ், ஸோ அந்த வின்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வேணி அப்படின்றவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம சேனலில் கொடுத்த அந்த ஃபஸ்ட்டு அந்த சூப்பர் வின்னர் குவிஸில் வந்து வின் பண்ணி அந்த 200 ரூபாய் கேஷ் ப்ரைஸை வின் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரி வேணி மேம் தான் வந்து வின் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து 2-3 பேருக்கு வந்து பயங்கரமாக டஃப் காம்படிஷனாக இருந்துச்சு. ஸோ வந்து நிறையா எடுத்து நாங்கள் பார்த்ததில் டீட்டெயில் ஆன்சர் கன்சிஸ்டண்ட்டாக, ஸோ ஒரு நாள் கூட விடாமல் டீட்டெயிலாக கன்சிஸ்டன்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்து இவங்களை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்க தான் வந்து நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் கிங் ஆஃப் சூப்பர் வின்னர்ஸ். ஸோ மேம் நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன மோட் ஆஃப் பேமெண்ட் உங்களுக்கு வேணும், கூகுள் பேல அனுப்பணுமா ஃபோன்பேல அனுப்பணுமா சொன்னீங்க அப்படின்னா வந்து ஸோ அந்த கேஷ் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு நான் வந்து அனுப்பிடுறேன். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷ் சேலஞ்ச். ஸோ இன்றைக்கி வந்து அந்த குவிஸ் கொஸ்டின்ஸ் வந்து கிடையாது, ஃப்ரெஷ் சேலஞ்ச் அடுத்து வந்து. ஸோ இதில் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறையா புது ரூல்ஸ்லாம் வந்து கொண்டு வரலான்னு இருக்கேன். ஸோ போன வாட்டி பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைலாம் வந்துச்சு. ஸோ அதனால் வந்து ஒரு புது ரூல்ஸ்லாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சேலஞ்ச் வந்து நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் வின் பண்ண முடியல அப்படின்னு நினச்சவங்க வந்து நிறையா பேர் வந்து லேட்டாக வந்து ஜாயின் பண்ணி கன்சிஸ்டண்ட்டாக ரெகுலராக வந்து கொடுத்துட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு சூப்பர் சான்ஸ். ஸோ அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இனிமேல் ஒரு நாள் கூட விடாமல் வந்து ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அடுத்து வந்து ஸோ அந்த சேலஞ்சில் வந்து நீங்களும் வின் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், இன்னைக்கு வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.